ஹலோ, நான் உங்களோட வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். டெய்லி ஒரு தாட்டோட வரப்போகிறேன். தாட் ஃபார் த டே. இன்றைக்கி என்ன தாட் ஃபார் த டேன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் பீப்புள் பற்றி பேச போகிறோம். இந்த டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னா, அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அவங்கள சுற்றி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நெகட்டிவிட்டியை ஏன் ஒருத்தர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா காரணங்கள் இருக்குது. சிலவங்க வந்து தாங்க பண்ணுறது தெரியாமையே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தான் என்ன பண்ணுறனே தெரியாது, ஆனால் அதுதான் அவங்க லைஃப்னு இருக்கும். ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்துருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் தங்களோட வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு அதையே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மிஷனாக எடுத்து இது பண்ணலை. அவங்க அப்படி தான், அவங்களோட நேச்சரே அப்படி தான். என்னென்னா, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அது வந்து அவங்க திரும்பி பார்க்காம, இல்லை மற்றவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க, நம்ம இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி இன்னர் லேர்னிங் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஒரு இன்னர் கரெக்ஷன் இல்லை. அவங்களா வந்து தான் வந்து ஒரு கரெக்ட் பண்ணிக்கணும், தான் வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி டாக்ஸிக் பர்சனை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரே ராக் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இந்த கிரே ராக் மெத்தட் அப்படின்னா, இந்த டாக்ஸிக் பீப்புளை மேற்கொண்டு அவங்க டாக்ஸிசிட்டியை நமக்கு வந்து பாதிக்காத மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம், அங்கே வந்து ஒரு டாக்ஸிக் பர்சனை பார்க்கும்போது அவங்களோட நம்ம கண்டிப்பாக பேசணும் இல்லையா? சம்டைம்ஸ் வந்து தவிர்க்க முடியாமல் அந்த மாதிரி ஆளுங்களோட பேசி தான் ஆகணும். பேசும்போது அவங்கள தவிர்க்கிறது எப்படி அப்படின்னா, அவங்கள விட்டு விலகி போக முடியாது. அவங்க நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா, அவங்கக்கிட்ட பேசும்போது ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இந்த கிரே ராக் மெத்தடில் அதான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பெஸ்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அவங்க பேசுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அவங்க கூட ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. இப்போது அவங்க வந்து டாக்ஸிக் பர்சன், அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம டாக்ஸிக் பர்சன் இல்லையே. நம்ம வந்து கொஞ்சம் புரியுது, ஓகே அந்த பர்சன் வந்து டாக்ஸிக் பர்சன், அவங்களோட நம்ம டீல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம மைண்ட் சொல்லுது இல்லையா? அப்போது நம்ம புத்திசாலியாக நடந்துக்கணும். போன வாரம் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, என்னோட சம்மந்தி வந்து எப்போ ரொம்ப டாக்ஸிக் பர்சன், என்னால் அவாய்டே பண்ண முடியல. அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, என்னால் அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க வந்து டாக்ஸிக் பர்சன் உங்களுக்கு தெரியுது, ஏன் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நான் எப்படி ஃபோனை வச்சுட்டா அவங்க நினச்சிக்குவாங்களே நான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு, நான் வந்து என் சம்மதியை அவமதிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து அவமதிக்கிறது மதிக்கல அப்படி கிடையாது. நம்ம வந்து யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க கண்டபடி பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ நம்ம வந்து தயாராக இல்லைங்கிறத முதல்ல இருந்தே அவங்கள வந்து கட் பண்ணி பழகணும். அப்புறம் நான் அவங்களுக்கு வந்து 2-3 ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தேன். அவங்க வந்து பேசுனாங்கன்னா கட் ஷார்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லுங்கள், எனக்கு முக்கியமாக வேறு ஒன்று செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை ஷார்டன் பண்ண அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஓகே இவங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேச முடியாது, இதுக்கு மேலே வந்து அவங்க கேட்க தயாராக இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி உங்களை டீல் பண்ணணும்னு அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. அந்த புரிஞ்சுக்கிற ஸ்பேஸை நம்ம தான் கொடுக்கணும். ஐயோ நான் ரொம்ப நல்லவ, நான் அடுத்தவங்களை அவாய்ட் பண்ண மாட்டேன், அவங்க சொல்கிறது நான் கேட்பேன், அவங்கள எப்படி நான் ஹர்ட் பண்ணுறது நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க டாக்ஸிக் பர்சன் ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு ஃபூலாவோ ஒரு முட்டாளாவோ ஒரு எந்த விஷயத்துக்குமே ஒரு முடிவெடுக்க முடியாத ஆளாக தான் நம்ம அந்த இடத்துல இருக்கோம். ஸோ ஒரு டாக்ஸிக் பர்சனுங்கிறது ஓகே, அது ஒரு கேட்டகரி பிரித்து வைக்கலாம். இந்த டாக்ஸிக் பர்சனை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து புத்திசாலி ஆக முடியும். ஸோ இந்த கிரே ராக் மெத்தட் அப்படின்னா, இந்த கிரே ராக் மெத்தட்னா அவங்க பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அவங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல், முக்கியமாக ஐ கான்டாக்ட் அவங்களோட பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே இந்த மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட தாட் வந்து ப்ரொக்ரெசிவ் தாட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக டாக்ஸிசிட்டியை உள்ளே எடுத்துக்காதீங்க. இப்போது நான் வந்து ரொம்ப வருஷமாகவே எந்த சீரியல் நாடகமும் பார்க்கவே மாட்டேன்.
ஏன் பார்க்க மாட்டேன்னா, அதில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம மைண்டை டாக்ஸிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாமியார் மருமகளோட சண்டை, இவன் இவ்வளோ வச்சுருக்கான், அவன் அவ்வளோ பண்ணுறான், இதே தான் எல்லா நாடகத்துலேயும் சொல்கிறாங்க. இந்த நாடகம் என்ன தெரியுமா, நான் பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் எனக்கு என்ன ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன்னா, மற்றவங்க பார்க்கும்போது நான் காதில் கேட்குறது கூட நான் விரும்பலை. ஏன்னா இப்போ எப்படி ஸ்மோக்கிங்கில் சொல்லுவாங்க இல்லையா, பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுவார், அது அவங்களுக்கு பாதிப்பு. ஆனால் அந்த ஸ்மோக் அவங்க அந்த புகையை வெளில விடும்போது அதை நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரீதிங் நமக்கு நம்மளோட நுரையீரலை பாதிக்குது. அதுதான் பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்மோக் பண்ண மாட்டோம், பட் அடுத்தவங்க ஸ்மோக் பண்ணுறத நம்ம சுவாசிக்கும் போது அது நம்மளை பாதிக்கும். அதான் பேசிவ் ஸ்மோக்கிங். அதே மாதிரி இந்த டாக்ஸிக்கான விஷயங்களை நம்ம கேட்கணும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த பக்கம் டிவி ஓடிட்டு இருந்து நம்ம இந்த பக்கம் வேலை செஞ்சாலும் அது காதில் இன்டைரக்டாக போகும்போதுமே பேசிவாக நம்ம டாக்ஸிக் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன நம்ம தலைக்குள்ளே போடுறோம், எந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாரமலர்னு இருக்கும், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். துணுக்கு மூட்டைன்னு ஒரு பேஜ் இருக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறது. ஐ தாட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக், நம்மளை சிக்கனிங் பண்ணுது. அடுத்தவங்க என்ன பண்ணால் நமக்கு என்ன, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு நான் கட் பண்ண எனக்கு கிளாரிட்டி ரொம்ப வர ஆரம்பிச்சிது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற டாக்ஸிக்கான விஷயத்த கான்ஷியஸாக நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம மைண்ட் நம்ம மூளை கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நெகட்டிவிட்டிக்கு வேலை செய்யும், இல்லை பாசிட்டிவிட்டிக்கு வேலை செய்யும். நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை கட் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் விஷயத்துக்கு வேலை செய்யாமல் ஆரம்பிக்கும். அப்போ ப்ரொக்ரெசிவ் தாட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரொக்ரெசிவ் தாட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்ஸிசிட்டியை நீங்கள் அவாய்ட் பண்ணியாகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு அதெல்லாம் டாக்ஸிக்காக இருக்குது, எந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ண முடியல அப்படின்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா, தேங்க்யூ.